ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதா சமையல். சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, டுடே ஸ்பெஷல் வீடியோ. நம்ம வீட்டில் கிச்சனில் ஸ்பைடர் பூச்சி அப்படிங்கிற ஒட்டடை பூச்சி நிறையா இருக்கும். அது இருக்கிறதுனால நமக்கு கிச்சன் வீடு எல்லாமே அங்கங்கே ஒட்டிகிட்டு இருக்கிறதுனால நமக்கு ஒரே டென்ஷனாக இருக்கும். அந்த பூச்சி நம்ம வீட்டு பக்கமே நெருங்காத அளவுக்கு நம்ம ஒரு சூப்பரான ஹோம்மேட் சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பவுலில் ஐஸ் கட்டிக்காக நம்ம தண்ணி ஊற்றி வைப்போம். அந்த ஐஸ் கட்டி ஆனது பவுலில் ஐஸ் கட்டி ஆனது நம்ம அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவோம். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம எந்த கப்பில் நம்ம ஐஸ் கட்டி வர்றதுக்காக நம்ம தண்ணி ஆட் பண்ணுறோமோ அந்த கப்பில் பின்பகுதியில் நீங்கள் கொஞ்சமாக குக்கிங் ஆயில், எந்த ஆயில் இருந்தாலும் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி ஊற்றி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஈஸியாக நம்ம ஐஸ் கட்டி ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். நான் அந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணியிருந்தேன். இந்த டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த டிப்புக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கு, அதனால தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்க்கலாம். ரெண்டாவது டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ரெகுலராக வெங்காயம், தக்காளி, வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம நறுக்குவோம். அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம பூச்செடிக்கு காய்கள் இருக்கிற செடிகளுக்கு நீங்கள் ஊற்றி வந்தீங்கன்னா நிறைய பூச்செடியாக இருந்தால் நிறைய நமக்கு பட்ஸ் கொடுக்கும். காய்கறி செடியாக இருந்தால் நிறைய காய்கள் நமக்கு கொடுக்கும். நான் அந்த மாதிரி தான் நான் அந்த செடிக்கும் நான் கொடுத்தேன். எங்களோட கார்டனில் இருக்க மல்லி செடியில் பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருந்ததுன்னு, அதான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி காய்கறி வேஸ்டேஜில் நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் அந்த மாதிரி தண்ணியில் போட்டு நீங்கள் ஊற வச்சு 1க்கு 4 வீதம் நீங்கள் நல்ல தண்ணி நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு கப் நீங்கள் ஊற்றி வந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக நம்மளோட செடி வளர்ச்சியும் கொடுக்கும், நல்ல விளைச்சலும் கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இப்போ வாங்க தேர்டு டிப்பு என்னன்னு பார்க்கலாம். இது ரொம்ப எஃபெக்டிவான டிப்ஸ் தான் இதுவும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் எக்ஸ்பைரியான மாத்திரை இருக்கும். எப்படியும் நம்ம வேஸ்ட் மாத்திரை நம்ம வச்சுருப்போம். வேஸ்ட்டுன்னு நம்ம தூக்கி போடாமல் அந்த மாத்திரையை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு அந்த மாத்திரையோட கவர் நமக்கு யூஸ் ஆகும், ரீயூஸ் பண்ணிக்கலாம். இது என்ன ரீயூஸ் பண்ண போகிறோம், மாத்திரை அட்டையில் நம்ம என்ன ரீயூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இது நம்ம க்ளீனிங் பர்பஸ்க்கு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்ம வீட்டில் ரெகுலராக நம்ம டிஷ்வாஷ் என்ன யூஸ் பண்ணுறோமோ அதை இந்த டேப்லெட் கவரில் அந்த டேப்லெட் இருந்த இடத்துல நீங்கள் ஒரு 2 ட்ராப் ஊற்றி நீங்கள் இதை அப்படியே ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிவிடுங்க. நைட்டு நீங்கள் ஊற்றி வச்சுடுங்க. மார்னிங்லேருந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஐஸ் க்யூப் மாதிரியே மாத்திரை மாதிரி டேப்லெட் மாதிரியே நமக்கு டேப்லெட் வடிவத்தில் நமக்கு கிடைக்கும். நமக்கு ஒரு டேப்லெட் போதும் ஃப்ரெண்ட்ஸ். 3 நாளைக்கு நம்ம 3 டேஸ் நம்ம டிஷ்வாஷ் கிளீனிங்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு டேப்லெட் இருந்தால் போதும். நம்ம 3 டேஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம ட்ராப்பில் அப்படியே நம்ம ஸ்க்ரப்பரில் தொட்டு நம்ம க்ளீன் பண்ணும்போது நிறைய வேஸ்டேஜ் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு மணி சேவிங் டிப்ஸாகவும் இருக்கும். நம்ம லிக்விடை வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற திருப்தியும் நமக்கு இருக்கும். இந்த மாதிரி ஒரு சிசர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் ஸ்க்ரப்பர் எடுத்துகிட்டு அது நான் எப்படி ஹோல் போடுறேனோ அது மாதிரி நீங்களும் ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஹோல் வழியாக தான் நம்ம அந்த விம் டேப்லெட்டை நம்ம இதில் தான் நம்ம வைக்க போகிறோம். இதில் நம்ம இந்த ஹோல்ஸ் வழியாக நீங்கள் சொருகி விட்டுட்டு லைட்டாக நீங்கள் தண்ணியில் இந்த ஸ்க்ரப்பரை நனைச்சிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். எந்த பாத்திரமாக இருந்தாலும் சூப்பராக நுர வரும், அருமையாக க்ளீன் பண்ணி கொடுக்கும். எனக்கும் இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் இப்போ ஸ்க்ரப் பண்ணி காமிக்கிறேன். சூப்பராக நல்லா க்ளீன் ஆகும். நீங்கள் இந்த ப்ரஷ்ஷை நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரப்பரை நீங்கள் வாஷ் பண்ணி கூட நீங்கள் வைக்கலாம். வாஷ் பண்ணி வச்சுடுங்க. அப்படியே நீங்கள் வைக்க வேண்டாம், வாஷ் பண்ணி வச்சுடுங்க. நம்ம தேவைப்படுறப்ப நம்ம எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு பார்க்கலாம். நீங்கள் பவுல் ஆகட்டும், சில்வர் பாத்திரமாகட்டும், எதாக இருந்தாலும் இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போது சம்மரில் நிறைய லெமன் வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம்.
குடிக்கிறதுக்காக. அந்த மாதிரி வைக்கும்போது சீக்கிரமாக லெமன் காஞ்சி போயிடும். அந்த மாதிரி காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு, ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் லெமன் மூழ்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணீர் விட்டு மூடி வச்சுருங்க. மூடி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா அது 15 டேஸ் 1 மந்த் வரைக்கும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது எங்கள் தோட்டத்தில் பூத்த ரோஸ் தான். நான் இப்படி தான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் ஃப்ரிட்ஜில். பாருங்கள், சூப்பராக இருக்குது. நீங்கள் பச்சை மிளகாய் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போதும் இந்த மாதிரி கண்டெய்னர் பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது பச்சை மிளகாய் இந்த மாதிரி காம்பு நீக்கி போட்டுட்டு மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா 1 மந்த் வரைக்கும் கூட பழுக்கவே பழுக்காது. சூப்பராக இருக்கும். நான் இந்த மிளகாய் வாங்கி 1 மாதம் ஆகிடுச்சு. நான் அந்த ஐஸ்கிரீம் பாக்ஸ்லாம் தூக்கி போடாமல் இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணிக்கிறேன் ஸ்டோரேஜுக்காக. நீங்களும் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டபுள் சைடு டேப் எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங்கான டேப்பாக இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அது கூட 2 கிளிப் எடுத்துக்கலாம். இப்போ இதை தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற லைட்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வைக்க போகிறோம். அதுக்கான ஸ்டாண்டு தான் நான் வச்சுருக்கேன். டபுள் சைட் டேப்பு இந்த மாதிரி 2 சைடும் நீங்கள் ஒட்டி விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம துணிக்காய் வைக்கிற கிளிப் 2 எடுத்துக்கோங்க. அதில் ஒட்டி வச்சுருங்க. டபுள் சைட் டேப்பில் ஒட்டிட்டு அதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணுற லைட்டரை வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு நம்ம ஸ்டவ்வுக்கு நம்ம கிச்சனுக்கு வரும்போது லைட்டரை தேட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம டக்குன்னு எடுத்துடலாம். சில சமயம் நம்ம எங்கே வச்சோன்னு சொல்லி தேடிட்டு இருப்போம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டபுள் சைட் டேப் வாங்கும்போது ஸ்ட்ராங்கானதாக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுற பழைய தொடப்பத்தை ஈஸியாக நம்ம ஒட்டடை குச்சா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா, அந்த ஒட்டடை பூச்சி வராமல் இருக்கிறதுக்காக தான். இந்த வினிகர் 1 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. 1 கப் தண்ணியில் 1/2 கப் அளவு வினிகர் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 2யும் மிக்ஸ் பண்ணி இந்த தொடப்பத்தில் சாக்ஸ் இருந்தால் போட்டுக்கோங்க. சாக்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஒரு கிளாத் போட்டு சுற்றி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த வினிகர் தண்ணியில் நீங்கள் நனைச்சிட்டு, இப்போ பாருங்கள் நான் எப்படி ஊற்றுறேன். பெரிய கப்பில் 1 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன கப்பில் 1/2 கப் வினிகர் எடுத்துக்கோங்க. ஏன்னா வினிகர் அதிகமாக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அங்கங்கே திட்டாக மார்பிள்ஸில் கிரானைட்லாம் வெள்ளை வெள்ளையாக தெரியும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம தண்ணி அதிகமாக ஆட் பண்ணணும். வினிகர் கம்மியாக ஆட் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து கொடுத்துருங்க. கலந்து கொடுத்துட்டு நம்ம தொடப்பத்தில் போட்டிருக்கோம் இல்லையா சாக்ஸு, இதில் லைட்டாக நனைச்சிட்டு நீங்கள் நல்லா பிழிஞ்சிருங்க. லைட்டாக ஈரம் மட்டும்தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் பிழிஞ்சு கொடுத்துட்டு எங்கெங்கே கிச்சனில் உங்கள் வீட்டில் எங்கெங்கே ஒட்டடை பூச்சி இருக்கோ அந்த மாதிரி சுவத்தில் அந்த ஓரங்கள்லாம் நீங்கள் இந்த மாதிரி தொடச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் தொடச்சி விடும்போது ஒட்டடை பூச்சி அதிகமாக பிடிக்காது. இந்த மாதிரி நீங்கள் ஒரே நாளில் ஒட்டடை பூச்சி போகாது. நீங்கள் 15 நாளைக்கு ஒரு முறை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டே வந்தீங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரி நீங்கள் தொடச்சி விட்டுட்டு வரும்போது ஒட்டடை பூச்சியே நம்ம வீட்டில் இருக்காது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சொல்யூஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, சின்ன சின்ன கரப்பாம்பூச்சி, எறும்பு எதுவுமே இந்த வினிகர் வாசனைக்கு வராது. உங்கள் கிச்சன் கவுண்டர் டாப்பில், உங்கள் வீட்டோட தரையில் எல்லாமே நீங்கள் இந்த தண்ணி வச்சு நீங்கள் தொடச்சி கொடுத்துருங்க. எறும்பு, குட்டி குட்டி கரப்பாம்பூச்சி எதுவுமே வராது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இந்த டிப்ஸு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். இது வரைக்கும் என் வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ, பாய், டேக் கேர்.